கைஸ் டைம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 o'clock ஆச்சு. நேற்று வந்து ஊட்டி வந்து ரீச் ஆகிறதுக்கு 6 o'clock ஆகிடுச்சு. அந்த கொஞ்சம் பாஸ் கிடைக்காதனால ஸோ வந்து போலீஸ் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியில் பாஸ் கிடச்சிச்சின்னு சொல்லி மேலே வந்துட்டோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 o'clock ஆச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா பிளான் என்னென்னா இங்கேருந்து நேராக ஒரு துட்டபெட்டாவுக்கு போயிட்டு துட்டபெட்டா பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வந்து நாங்கள் பைக்காரா லேக் போகலான்னு ஒரு பிளான். அங்கே வந்து செம்மையாக இருக்கும் பிளேஸு. அந்த லேக் போனோம்னாலே சூப்பராக இருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ஓப்பன் பண்ணால் நான் கண்டிப்பாக போகிறேன். ரூம் ரெண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1400. 4 பேர் தங்கினா வந்து 1200. 5 பேருங்கிறதுனால 1400 வாங்கினாங்க. ரூம்லாம் நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ரூமை காமிச்சு முடிச்சுட்டு நேராக போய் எங்கேயா சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். வாங்க கைஸ். இந்த கைஸ் நம்ம படுத்திருந்த இடம் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. வாங்க நம்ம ரெஸ்ட் ரூம் காமிக்கிறேன். அதுங்க சைக்கு மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. இது வந்து பால்கனி. ஒரே பிரிஸ்லிங்காக இருக்குது. பரவாயில்ல, அப்படியே நம்ம என்ஜாய் பண்ணலாம் ரைடை. காய்ஸ் நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அந்த டொட்டபெட்டா பீக் போகிறோம். செக் போஸ்ட் வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. என்ன ஏதுன்னு தெரில. ஹேய், வேறு லெவல் மாப்பிள்ள. அண்ணா உள்ளே போகலாமா தெரிலிங்களா? இன்னும் எல்லாம் மேலே ஏறி போகிறாங்க. சரி போயெல்லாம் வாங்க. சரி வாங்கின போகலாம். வேணாம் வா. நம்மளை ஆஃப் ரோடிங் பண்ண வச்சுட்டாங்க. டாட்டா. ஓய் ओई पापू अंकल का हाय बोलो बेटा, अंकल का हाय बोल दो, हाय हाय बोल दो குழந்தை வைக்கப்படுது. கைஸ் பிளேஸ் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக செக் போஸ்ட் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி 2 பேர் 3 பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பக்கம் லெஃப்ட்டில் ஏறி போகலாம், அந்த வழியாக ஏறி போயிட்டாங்க. சரி நான் வந்துட்டு ப்ரோ உள்ளே போகலாமா அப்படின்னு டவுட்டோடு கேட்கும்போது வாங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி நம்மளும் என்ன சொல்ல போகிறாங்க. கைஸ் பா அல்டிமேட்டு கைஸ். காய்ஸ் பிளேஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ச்சே உள்ளே விடுவாங்களாண்ணா? இல்லையா?
இங்கேயும் விடுறதில்லை. காய்ஸ் தொட்டபெட்டா வந்து க்ளோஸில் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த ரோட்வே ஆகட்டும், கிளைமேட் ஆகட்டும், அல்டிமேட் பிச்சு வீசுது. என் முடி பறக்கிறதுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது கைஸ். யாருக்காவது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் போகாமல் ரோட்வே மட்டும் என்ஜாய் பண்ணணும், கிளைமேட் என்ஜாய் பண்ணணும், தாராளமாக வரலாம். ரொம்ப குளிருது, பசங்க வேறு கிளம்பலாம், நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறானுங்க. என்னென்னு தெரில. சரி, அவனுங்களால முடியலன்னா கிளம்ப சொல்லிடலாம் கைஸ். பாவம், அவனுங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஓகே, வேறு லெவல் கிளைமேட் கைஸ். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிளேஸை. அதுவும் இல்லாமல் கைஸ், பைக்காரா எல்லாம் க்ளோஸில் தான் இருக்காமா. சரி, நம்ம பைக்காரை போகிற வழி நல்லாயிருக்கும். சரி, அந்த வழியை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஓப்பன் லேக் ஒன்று இருக்கும், அங்கேயாவது போய் உட்காந்துக்கலாம். கிளைமேட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். எல்லாமே கேமராவே ஆடுது. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு மூவிங்கில் விளாக் பண்ணுறேன். கைஸ், நான் ஃபுல்லாமே விசாரிச்சிட்டேன். என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இங்கே வந்து கார்டனை தவிர இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் க்ளோஸ்டாமா. அதுதான் என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம இந்த ரோட்வே என்ஜாய் பண்ண தான் வந்தோம். பட் இருந்தாலும் ஒரு 2-3 டூரிஸ்ட் பிளேஸாவது போனோம். நம்ம ஆல்ரெடி கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸும் அப்புறம் வந்து இந்த தொட்டபெட்டா பார்த்துட்டோம். அதுதான் கைஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரே யோசனையாகவே இருக்குது. கைஸ், இந்த போலீஸை பாருங்களேன், இந்த மலையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. பொட்டானிக்கல் கார்டன் பக்கம்தான், இங்கேருந்து 600 மீட்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க. கார்டனில் இ பாஸ் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில. இ பாஸ் வேறு மலையில் நினைஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. சரி, சாஃப்ட் காப்பி காமிக்கலான்னு பார்த்தா நாங்கள் போய் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் தான் இ பாஸ் வாங்கினோம். என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. க்ளோஸில் இருக்கா, ஓப்பனில் இருக்கா? ஓப்பனில் தான் இருக்குது. கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கோம். யார் யார் வந்திருக்கோன்னா, நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் வந்திருக்கோம். அந்த அவனுங்க 4 பேர், அவனுங்க 3 பேர் வரல. அவனுங்க வந்துட்டு நாங்கள் வெளியவே நின்றுக்குறோண்டா, குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்றுட்டானுங்க. வேறு லெவலில் இருக்குது கைஸ், பிளேஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, அல்டிமேட்டாக தான் இருக்குது. என்ன
டூரிஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. கீழேருந்து யாரையுமே மேலே விடுறதில்ல. அப்புறம் எப்படி டூரிஸ்ட் மேலே இருக்கும்? கொஞ்ச நாள் ஆகும். இந்த பேண்டமிக்கெல்லாம் முடியறக்கே லேட் ஆகிடும் கைஸ். காய்ஸ் டைம் வந்து 4:40 ஆச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ரோஸ் கார்டன் போகிற மாதிரி இருந்துச்சு பிளானு. அப்புறம் ரோஸ் கார்டன் போனதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டனும் ரோஸ் கார்டனும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி எதுக்கு போயிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஊட்டி அந்த லேக்குக்கு போனோம். லேக் வந்து க்ளோஸ்டில் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் திரும்பி வந்துட்டோம். இன்றைக்கி வந்து எல்லாமே என்னென்ன ஓப்பனில் இருக்குன்னா இந்த லேக், அதாவது இந்த மாதிரி லேக்கு, வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி இடம் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. தொட்டபெட்டா கூட க்ளோஸில் தான் இருக்குது. இந்த மாதிரி பார்க்கு இதெல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது கைஸ். அண்ணா கையெடுங்கண்ணா. என்னடா நார்மல் இடம் இந்த இடம். கைஸ் ஃபைன் ஸ்பீடாக வந்தோன்னு சொல்லி ஃபைன் கட்டணும். எவ்வளோ ஸ்பீடாக வந்தோன்னு கூட தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 45 தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கேமராவில் போய் செக் பண்ணால் தான் தெரியும். 45 இல்லை அவ்வளோ, அது 50 45 அவ்வளோதான் கைஸ் வந்திருப்பேன். இது 35 தான் வரணுமாம்மா. ஸோ வந்து ஃபைன் வாங்கிட்டாங்க. நான் வேறு தெரியாமல் கொஞ்சம் அண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா எவ்வளோ வந்தேன்னு கூட தெரிலண்ணா அப்படின்னு. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே ரோட்டில் தானே இருக்கும். கைஸ் நம்ம வீடியோ எண்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. மொத்தமாக 250 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். பெட்ரோல் அலவன்ஸு மொத்தமாக பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1600 ஆச்சு. பெட்ரோல் வந்து 500க்கு அடித்தேன். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது கரெக்டாக ஒரு எப்படி சொல்கிறது ட்ரை ஆகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்புறம் வந்து ஃபுட்டுக்கு பர் டேக்கு 300 போட்டோம். 2 நாளைக்கு 600 ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ரூமுக்கு ஒரு 400 போட்டேன். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் போலீஸ் பிடிச்சாங்க, ஃபைன் போட்டாங்க. அது வந்து எவ்வளோன்னா 100 ஆச்சு. ஆக்சுவலாக 500 போட்டிருப்பாங்க. அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்ததுனால 100 மட்டும் போட்டு விட்டுட்டாங்க. மொத்தமாக 1600 ஆச்சு. இந்த ஃபைனுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, எதுக்கு போலீஸ் வந்து இவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க என்ன தான் ஒர்க் டென்ஷன் இருந்தாலும் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து அது கூட கிடையாது. ஊர் விட்டு ஊர் வந்தோன்னு கூட சொல்ல முடியாது. மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர், அது என்ன எவ்வளோ பெருசாக, கோயம்புத்தூரில் மாற்றி சொல்லணும் பாருங்கள், கோயம்புத்தூர் டு ஊட்டி ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் மாறுது. ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கள ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. நீலகிரியே ஏதோ வெளிநாடு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படிங்க சொல்கிறது, ஒவ்வொருத்தங்க பைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. நான் பர்லியார்லேருந்து மேலே போகும்போது ஹார்ஷாக பிஹேவ் பண்ணதே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. மேலே எப்படி சொல்கிறது, பைக்கை நிறுத்தலாம், என்ன நிறுத்தாமையாக போயிட போகிறோம். வேறு யாருன்னா நிறுத்த மாட்டாங்க. நம்ம எல்லாம் ப்ராப்பராக கியர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம், நம்ம நிறுத்தாமையாக போயிட போகிறோம். வண்டி முன்னாடி கொடையை நிறுத்தி வண்டிக்கு அடிபட்டிருந்தால் என்னங்க பண்ணிடுறது. ஒவ்வொருத்தன் வண்டியை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பான், அந்த வண்டியை எவ்வளோ குழந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பான், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதில்ல. ஒருத்தனை நிறுத்தணும். கொடை பட்டுருந்துச்சுன்னா நாங்கள் உண்மையாக நான் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அங்கே கொடை பற்றக்கூடாதுன்னு தான் சொல்லி தட்டி விட்டேன். அது என்னோடய பேட் பிஹேவியர் தான். பட் இல்லைனாலும் தட்டி விடலன்னா கண்டிப்பாக கொடை வந்து என் வண்டி மேலே பட்டிருக்கும். அது அந்த அப்படியே ஸ்டீல் மாதிரி இருந்துச்சு. வண்டிக்கு எதாவது கீழே பட்டுருந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது. உண்மையாக ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு.
என்னங்க பண்ணுறது, நீ எப்போ ஊட்டிக்கு போனாலும் சரியில்லை, நீ எப்போ ஹில் ஸ்டேஷன் போனாலும் அந்த நிகழ்வு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். யாராவது கவர்மெண்ட் அஃபீஷியல் நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாரையுமே சொல்கிறது இல்லைங்க, குறிப்பிட்ட சிலரை தான் சொல்கிறேன். சரி விடுங்க. ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். அடுத்த ட்ரிப் எங்கன்னா சாட்டர்டே நான் வீடியோ வந்து இன்றைக்கி 5 o'clock போஸ்ட் பண்ணிடுவேன். அடுத்த வீடியோ எப்போன்னா கம்மிங் சாட்டர்டே எங்கே போகிறோன்னா வால்பாறை போகிறோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். என்ன கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவேன், அவ்வளோதான் கைஸ். ஓகே, இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். பாய், டாட்டா, டேக் கேர். எதாக இருந்தாலும் சேஃபாக பண்ணுங்கள். எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க. பாய்.